ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை மார்ச் 2026. இந்த மாதம் பாபா நமக்கு எந்த விஷயத்தின் மீது சில கவனங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா, निश्चय के फाउंडेशन को मजबूत कर सदा निर्भय और निश्चिंत रहो. निश्चय के फाउंडेशन को मजबूत कर सदा निर्भय और निश्चिंत रहो. பாபா புரிய வைக்கிறாரு, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக வைத்துக்கொண்டு சதா பயமற்றவராகவும் மற்றும் கவலையற்றவராகவும் இருங்கள். நிச்சயத்தினுடைய அஸ்திவாரம், அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம பயம் இல்லாதவராகவும் மற்றும் கவலை இல்லாதவராகவும் இருக்கலாம். இதை பற்றி இந்த மாதம் முழுவதும் பலவிதமான நிச்சயங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பாபா சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா? தன் மீது நிச்சயம், பாபா மீது நிச்சயம், கல்யாணக்காரி நாடகத்தின் மீது நிச்சயம், இப்படி பல விஷயங்களை இந்த மாதம் முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை நம்ம பயிற்சி செய்து பார்க்கலாம். அதனுடைய ஆழமான அனுபவம், பல புரிதல்களை பாபா நமக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கிறார். நல்லது. 1 மார்ச் 2026 பாபா புரிய வைக்கிறாரு, जब कोई बड़े के हाथ में हाथ होता है तो छोटे की स्थिति बेफिक्र निश्चिंत रहती है. பாபா என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அது தன்னோட அப்பா இல்லை அம்மாவோட கையை பிடிச்சிக்கும். ஸோ அது கவலை இல்லாமல் இருக்குமா? அதுக்கு என்ன கவலை? அப்பா இருக்கிற அம்மா இருக்கிற பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதுபோல் தன்னை விட பெரியவங்க ஒருத்தவங்களோட கையை பிடிச்சிட்டு இருந்தோன்னா நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா பெரியவங்க இருப்பாங்க, பெரியவங்க நம்ம பார்த்துப்பாங்க, நம்ம மேலே அவங்க கவனம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கு தெரியுது. आपको निश्चय है कि हर कर्म में बाप दादा मेरे साथ भी हैं और हमारे इस अलौकिक जीवन का हाथ उनके हाथ में है. अर्थात जीवन उनके हवाले हैं तो जिम्मेवारी उनकी हो जाती है. அப்போ அதே போல் நமக்கும் இங்கே நிச்சயம் இருக்கா, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் பாப் தாதா என்னுடனேயே இருக்கின்றார். என்னோட கையை அவர் பிடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ நான் என்னோட லைஃப், நான் மட்டும் இல்லை, என்னோட லைஃபே நான் இப்போ அவர் கையில் கொடுத்துருக்குறேன். அப்படின்னும் பொழுது என்ன பொறுப்பு யாருக்காயிடுது? பாபாவுக்கு பொறுப்பாயிடுது. அப்போ என்னை ஒவ்வொரு அடியிலையும் என்னை கைட் பண்ணிட்டு போகிறது பாப் தாதா. ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்கலாமா? சுத்தமாக கவலையே இல்லாமல் இருக்கலாம். கியோங்கி ஏனென்றால் கரண் கராவன்ஹார், செய்பவர் செய்விப்பவர் बाप दादा. सभी बोझ बाप के ऊपर रख अपने को हल्का कर दो तो सदा निश्चिंत रहेंगे और हर कार्य एक्यूरेट होगा. ஆக உங்களுடைய அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் லேசாகி விடுங்கள். ஸோ நீங்கள் லேசாயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் எப்படி இருக்கலாமா? கவலையற்றவராக இருக்கலாம். மற்றும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கூட மிக மிக துல்லியமாக இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்கிறாரு பாபா. ஏன்னா நம்மளை கைட் பண்ணுறாரு. குழந்தை இப்படி இப்படி செய்யக்கூடாது, இது இந்த நேரம் செய்யணும், இந்த நேரம் வேண்டாம், இப்படி பேசணும். நம்மளை ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பாபா என்ன பண்ணுறாரு? கைட் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட ஒரே வேலை அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நிச்சய புத்தியோட, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். செய்பவர் செய்விப்பவர், அவர் தான் நமக்கு செய்ய வைக்கிறாரு. பட் அவர் சொல்கிறத நம்ம செய்யணும் இல்லையா? அதுக்கான கருவியார் நான் தானே. அதனால தான் பாபா சொல்கிறாரு,
செய்பவர் செய்விப்பவர் அவர் அப்படின்னா நிச்சய புத்தியோட நிச்சயந்தா கவலையற்றவராகி அவர் சொல்லக்கூடிய வழிப்படி காட்டக்கூடிய வழிப்படி நாம் நடக்க வேண்டும். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கூட எப்படி இருக்குமா? அக்யூரேட், அதில் பிழை திருத்தம் மிஸ்டேக் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதத்தினுடைய முதல் நாளே அவ்யக்த சமிகை அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பாபா நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. குழந்தை, நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நம்மக்கிட்ட பாபா பேசுகிறாரு. ஸோ நம்ம இதை புத்தியில் கொண்டு போகலாம். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இது இந்த சங்கம்யுக அலௌகிக வாழ்க்கை முழுவதுமே நம்ம இதை ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணும். என் கையை பாபா பிடிச்சிட்ருக்கிறாரு, நான் பிடிச்சாலும் விட்டுட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என் கையை பிடிச்சிட்ருக்காருன்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார், கையை விட மாட்டார். அதனால் என் கையை பாபா பிடிச்சிட்ருக்கிறாருன்ற ஒரு ஸ்திதியில் ஸ்ரீமத் படி நம்ம அக்யூரேட்டாக இருந்துக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.